நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி இந்த மாலைவெளியிலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அருமையான பாடல் மூலியமாக, ஆராதனை மூலியமாக ஆண்டவரே எங்களை உணர்த்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி வாழ வேண்டும், என்னத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய தாசன் மூலியமாக அனைத்து காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை கெட்செமேனாக மாறட்ட ஆண்டவரே. எப்பொழுது எங்கள் வாழ்க்கை கெட்செமேனாக மாறுகிறதோ அப்போது தேசத்தில், சபைகளில், ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைவு உண்டாகும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை எங்களோடு கூட பேசினீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கெட்செமேனாக எங்களை மாற்றும். தொடர்ந்து இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட பேசும். ஆண்டவர் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், என்னை உணர்த்தினார், என்னை பலப்படுத்தினார் என்ற அந்த சிந்தையோடு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியில் ஆண்டவரே இயேசுவை எல்லா காரியத்தில் பிரவேசிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சரி, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேலைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான வேளையில் நான் உங்கள் மத்தியில் நிற்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான சபையின் போதகர் அவருக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்லுகிறேன். நான் வந்த பிறகு அநேக காரியங்களை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். ஆமென். நிச்சயமாகவே இது போல அநேக கூட்டத்தில் நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இதுதான் இன்றைய இந்த பெரிய வேடைக்கிழமையில் இதுதான் நான் முதலாவது நான் பிரசங்கிக்கிறேன். ஆனாலும் போதகர் அவர்கள் அநேக காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதற்காக நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்ன காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் என்ன காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த எல்லா காரியத்தையும் அருமையான போதகர் அவர்கள் தீர்க்க தரிசனமாக நம்மோடு கூட சொல்லிவிட்டார். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி நாம் அடுத்த காரியத்திற்கு நாம் கடந்து போகலாம். நாம் வாசித்து பார்க்கிறதான வேளையில் நாம் வேகமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதிலிருந்து சில காரியத்தை நாம் தியானித்து நம் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் போகலாம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று சொன்னால், வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததியை நான் பெருகும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசினார். அந்த பெருக்கத்தை உண்டாக்குவதற்காக இந்த இஸ்ரவேல் இந்த ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலே கொண்டு போய் வைத்து 400 வருஷம் அவர்களை அடிமைப்படுத்தி என்ன பண்ணாரா, அந்த ஜனங்களை பெருகும்படி ஆண்டவர் செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதா. இந்த 400 வருஷம் இவர்கள் எகிப்திலே இருக்கிறார்கள். இந்த 400 வருஷம் எகிப்தில் இருந்த அவர்களை மோசேவை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாராம், விடுவித்தார் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சாதாரணமாக இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷமாய் அடிமையாக இருந்த ஜனங்களை சாதாரணமாக என்ன பண்ணலை, வெளியே கொண்டு வரல. தேவன் தம்முடைய வல்லமையை, தேவன் தம்முடைய கிரியைகளை, தேவன் தம்முடைய மகத்துவங்களை ஊழியக்காரனிடத்தில் வெளிப்படுத்தி அந்த ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் 10 விதமான வாதையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. முதல் வாதையிலேயே ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரல. இந்த ஜனங்களை கொண்டு வருவதற்கு தேவன் எத்தனை விதமான வாதையை பயன்படுத்தினார்? 10 விதமான வாதையை தேவன் பயன்படுத்தினார். ஆனால் ஒவ்வொரு வாதையும் தேசத்தில் ஆண்டவர் அனுப்பும்போது பார்வோன் சொல்லுவான், ஜனங்களை நான் என்ன பண்ணுறேன், அனுப்புவேன்னு சொல்லுவான். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டான்,
அனுப்பவே மாட்டான். இந்த 9 விதமான 10 விதமான வாதைகள் தேசத்தில் வந்தாலும் ஒவ்வொரு முறையும் பார்வோன் இருதயம் சொல்லும், நான் அனுப்புகிறேன்னு சொல்லுவான், இங்கேயே ஆராதிங்கன்னு சொல்லுவான், இங்கேயே தொழுது கொள்ளுன்னு சொல்லுவான், அனுப்புகிறேன்னுவான், கடைசி என்ன பண்ண மாட்டான், அனுப்பவே மாட்டான். அப்போ தேசத்தில் ஒவ்வொரு வாதையும் தேசத்தில் இஸ்ரவேல் அந்த எகிப்து ஜனங்களை குழங்க பண்ணினதாம். தேசத்தில் தண்ணீர் என்னவா மாறியது, இரத்தமாக மாறியது. தேசத்தில் தவளைகளால் நிறைந்திருந்தது. பேன், வண்டு, கொள்ள நோய், கொப்பளங்கள், கல்மழைகள், வெட்டுக்கிளிகள், காரில் 9 விதமான வாதைகள் வந்தபோது அவன் என்ன பண்ணுவான், அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்னு சொல்லி கடைசியாக என்ன பண்ண மாட்டான், அவன் அனுப்பவே மாட்டான். ஆனால் கடைசி வாதை தான் 400 வருஷம் அடிமையாக இருந்த ஜனங்களை 9 வாதைக்கு அனுப்பாத அவன் இந்த 10வது வாதைக்கு என்ன பண்ணிட்டான், மொத்த ஜனங்களை என்ன பண்ணிட்டான் தெரியுமா, போக அவன் அனுப்பிவிட்டான். இந்த 10வது வாதை தான் இன்றைக்கு அது பஸ்காவாக மாறியது. இன்னைக்கு அனுசரிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, இன்னைக்கு ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், 9 வாதைகளை கொண்டு அவன் இருதயம் கடினப்படுத்தினது அனுப்பவில்லை. ஆனால் 10வது வாதை முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு இங்கிருந்து என்ன பண்ணிவிட்டானா, அவன் அனுப்பிவிட்டான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதாம். இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறாரா, அன்றைக்கு எப்படி 10வது வாதை அது பஸ்காவாய் கர்த்தர் நியமித்து அந்த பஸ்கா நிமித்தமாக கர்த்தர் வெளியே அனுப்பினது போல இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக என்னவா மாறினார் என்று சொன்னால் அவர் பஸ்காவாய் மாறினார். அல்லேலூயா. அன்று ஆடு அடிக்கப்பட்டு பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆனால் இன்று கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு அவர் என்னவா மாறினார் சொன்னா அவர் பஸ்காவாய் மாறினார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமாய் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளி போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய என்னது, கிறிஸ்து. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு காரியத்தை சொல்ல போறேன். இந்த 9 விதமான வாதையை பயன்படுத்தும் போது அவன் அனுப்பவில்லை. ஆனால் 10வது வாதையை பயன்படுத்தும் போது அவர்களை அந்த தேசத்தில் விட்டு என்ன பண்ணினாராம், அனுப்பினாராம். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் எப்படி ஆகிலும் நாம் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் யாரை அனுப்பினார், ஆசாரியரை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், நியாயாதிபதிகளை அனுப்பினார். நல்ல கவனிங்க. ஆசாரியர் இருந்தோம், ராஜாக்கள் இருந்தோம், தீர்க்கதரிசிகள் இருந்தோம், நியாயாதிபதிகள் இருந்தோம், இவ்வளோ பேர் இருந்தோம். எது உண்டாகலைன்னா நமக்குள்ள என்ன உண்டாகலை, மறுரூபம் உண்டாகலை. ஆனால் நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகலை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆசாரியன் இருந்தபோது, ராஜாக்கள் இருந்தபோது, தீர்க்கதரிசி இருந்தபோது, நியாயாதிபதிகள் இருந்தபோது, இவர்கள் எல்லாம் இருந்தபோது நமக்கு என்ன உண்டாகலைன்னா விடுதலை உண்டாகலை. ஆனால் நமக்கு எப்போ விடுதலை உண்டானதுன்னா கிறிஸ்து எப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆசாரியன் இருந்தபோது, எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆசாரியன் இருந்தபோது எங்களுக்கு விடுதலை இல்லை. ராஜாக்கள் சொல்லுங்க, ராஜாக்கள் இருந்தபோது எங்களுக்கு விடுதலை இல்லை. தீர்க்கதரிசி இருந்தபோது எங்களுக்கு விடுதலை இல்லை. நியாயாதிபதிகள் இருந்தபோது எங்களுக்கு விடுதலை இல்லை. ஆனா கிறிஸ்து எங்களுக்காக எப்போ, சத்தமே வரலையே, இந்த பக்கம் சத்தமே வரலையே. இவங்கெல்லாம் இருந்த போது எங்களுக்கு என்ன வரல தெரியுமா, விடுதலை வரவே இல்லை. ஆனா கிறிஸ்து எங்களுக்காக எப்போ பஸ்காவாய் மாறினாரோ, அன்றிலிருந்து பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, உலக வாழ்க்கையிலிருந்து, பிசாசின் கிரிகளிலிருந்து, ஜென்ம சுபாவத்திலிருந்து, மாம்சத்தின் கிரிகளிலிருந்து எப்ப நாம் விடுவிக்கப்பட்டோம் என்று சொன்னால், எப்போது கிறிஸ்து பஸ்காவாக மாறினாரோ அப்போதுதான் தேவ பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டார்கள். அன்னைக்கு என்னவா பஸ்காவா, ஆடு பஸ்காவா இருந்தது. ஆனா கிறிஸ்து இன்னைக்கு என்னவா மாறிட்டாருன்னா
ஆமா, பஸ்காவாய் மாறிவிட்டார். இன்னைக்கு யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது சொல்றாரு, இதோ இதோ பரிசுத்தம் உள்ளவர் வராருன்னு சொல்லல, நீதி உள்ளவர் வராருன்னு சொல்லல, பரலோகத்துக்குரியவர் வராருன்னு சொல்லல. நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பரலோகத்துக்குள்ளவர், வல்லமைக்குள்ளவர், அபிஷேகத்துக்குரியவர் இப்படி வராருன்னு சொல்ல, இதோ வராரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வராருயா. இவரை பார்க்கும் போது எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? இவர் எனக்காக வரல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாய் உலகத்தில் இருந்த பாவத்தை, உலகத்தில் இருந்த அக்கிரமத்தை, நம்ம மேல இருந்த பாவத்தை, நம்ம மேல இருந்த அக்கிரமத்தை, நம்ம மேல இருந்த அசுத்தத்தை, நம்ம மேல இருந்த அடிமைதனத்தை, உலகத்தின் பாவத்தை, உலகத்தின் அசுத்தத்தை, உலகத்தின் அடிமைதனத்தை, உலகத்தின் சாபத்தை, உலகத்தின் கட்டுகளை, உலக வாழ்க்கையை சுமந்து தீர்க்கும்படியாய் தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த கடைசி நாட்களிலே பஸ்காவாய் வெளிப்பட்டார். கடைசி நாட்கள் என்னவா வெளிப்பட்டார் தெரியுமா? அவர் பஸ்காவாய் வெளிப்பட்டார். இவ்வளோ பேர் ஆசாரிகள் செய்ய முடியாத காரியத்தை, ராஜாக்களால் செய்ய முடியாத காரியத்தை, தீர்க்கதரிசிகளால் செய்ய முடியாத காரியத்தை, நியாயாதிபதிகளால் செய்ய முடியாத காரியத்தை கிறிஸ்து பஸ்காவாய் மாறி நமக்காய் சகல காரியத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். இப்போ வாங்க 12ஆம் அதிகாரத்தை திருப்பலாம். ஓகே, 12ஆம் அதிகாரத்தை சில வசனத்தை நான் காண்பித்து நான் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். தொடர்ச்சியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். நோக்கி இந்த மாதம், இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? எப்பா, 400 வருஷமாய் அடிமைதனத்தில் வாழ்ந்திய, 400 வருஷமாய் கட்டுகள் உபத்திரவத்தில் இருந்திய, 400 வருஷம் நிம்மதி இல்லாமல் இருந்திய இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிரதானமான மாதம் இருப்பதாக நோக்கி வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணுமா? எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும் தெரிந்து கொள்ளுங்க. வாசிங்கக்கா. ஒரு ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களுடைய இலக்கத்தின்படி ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுங்க தெரிந்து கொள்ளுங்க. அட்டவசனம். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னா அட்டவசனம் 5ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த ஆட்டுக்குட்டி எப்படி தெரியுமா இருக்கணும்? கை கால் உடைஞ்சி, கை காலெல்லாம் உடைஞ்சி, ஏதோ அங்கங்க ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், அதை இன்னைக்கு நாளைக்கு சாகிற மாதிரி, அப்படியே சோர்ந்து போற மாதிரி அப்படிலாம் இருக்க கூடாது. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி தெரியுமா இருக்கணும்? பழுதற்றதும். ரெண்டாவது, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு வயதுள்ளமாய் இருக்க வேண்டும். அது பழுதற்றதா இருக்கணும், அது ஆணாடா இருக்கணும். அப்புறம் அது எப்படி இருக்கணுமா? எப்படி என்னது ஒரு வயதுள்ள ஆடா இருக்கணும். வாசிங்க. அடுத்தது 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் இப்போ 11ஆம் வசனம் வாசிங்க. 11 வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடித்துக் கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய அதுதான் கர்த்தருடைய பஸ்காவா இருக்கிறது. இப்ப வாசிங்க. 21 22 அதுலயே
அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசப்பு கொழுந்துகளின் கொத்தையை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் அந்த ரத்தத்தை என்னவா பழுதற்றதா இருக்கணும், என்னது அது ஆணாடா இருக்கணும், அதுக்கு என்னவா இருக்கணும், ஒரு வயதா இருக்கணும். பாருங்களேன், இந்த எல்லா காரியத்தையும் யாருக்கு ஒப்பிடலைன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பஸ்காவாய் மாறின போது இந்த ஆட்டுக்குள்ள இருந்த எல்லா காரியமும் யாருக்குள்ள வெளிப்பட்டதா, கிறிஸ்துவுக்குள்ள அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அன்று இரவு சங்கார தூதன் கடந்து போகிறான். அப்பா, அந்த சங்கார தூதனுடைய வேலை என்ன தெரியுமா? எந்த வீட்டுல தெரிந்து கொள்ளப்பட்டதான ஆடு அது ஆணாடா இருக்கணும், அது ஒரு வயதாக இருக்கணும், அது பழுதற்றதா இருக்கணும். அதை அடிச்சு என்ன பண்ணு, மேல கொஞ்சம் பூசு, கீழே கொஞ்சம் பூசு. இரவுல சங்கார தூதன் கடந்து போவான். அவன் கடந்து போகும்போது எந்தெந்த வாசல்ல அந்த ரத்தம் பூசப்படுகிறதோ அது உள்ளே போவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை, உள்ளே போவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. உள்ளே இருக்கிற தலைச்சன் பிள்ளையை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த ரத்தத்தை பார்க்கும்போது அவன் கடந்து போகிறான். ஆனா எகிப்திலிருந்து தானே ஒவ்வொரு வீட்டில் அந்த ரத்தம் இல்லாததுனால அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் மூத்த மகன் எல்லாம் அவன் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டானா. இந்த அருமையான வேளையில அந்த ரத்தம் நம்மேல தெளிக்கப்பட்டிருக்கிறதா? ஓ ராபா ஷக்கா லாதரா, எப்படி அந்த ரத்தமானது அந்த வீட்டில் வாசலில் தெளிக்கப்பட்டது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பஸ்காவாய் மாறினதுனால அந்த விலையேற பெற்ற ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கிறதா? உங்க மேல அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுனாலதான் அந்த ரத்தத்தை அவன் பார்த்த பொழுது சங்கார தூதன் விலகி போனான். அந்த ரத்தத்தை பார்த்தபோது சங்கார தூதனோ மேலே ரத்தம் இருக்கிறது, கீழே ரத்தம் இருக்கிறது, உள்ளே போவதற்கு எனக்கு வல்லமை கிடையாது, உள்ளே போவதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த வீட்டை விட்டு விலகினானா. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உன் மேல இருக்கிறதுனால, உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உன் மேல இருக்கிறதுனால வியாதி வரும்போது ராபா ஷக்கா லாதாரா, வியாதி வரும்போது அது விலகக்கூடியதா இருக்கிறது. சாபங்கள் வரும்போது விலகக்கூடியதா இருக்கிறது. உபத்திரங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, உலகங்கள் வரும்போது, சத்துரு வரும்போது, உலகம் வரும்போது, அவைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தம் நம்மை விலகக்கூடியதா இருக்கிறது. எப்படி சங்கார தூதன் விலகினானோ, விழுந்த தூதனாகிய பிசாசு அந்த ரத்தத்தை கண்டு இன்றைக்கு விலகுகிறார். ஓ சகோதரா, அந்த ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது, உனக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. இன்றைக்கும் அவன் விலகுகிறார். உன்னை பார்த்து விலகுவதற்கு காரணம் என்ன? உன் மேலே அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. உன்னை பார்த்து அவன் பயப்படுவதற்கு காரணம் என்ன? உனக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உலகத்தின் அதிபதியை உன்னை விட்டு விலகும்படியாக உலகத்தின் சாபங்களை, உன் மேல விழுந்த சாபங்களை, உன் மேல இருந்த சாபங்களை, உன் மேல இருந்த அடிமதனத்தை, உன் மேல இருந்த காரியத்தை விலகும்படி கிறிஸ்து உனக்காக இந்த பஸ்காவை மாறினார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், மறுபடியும் வருஷம் ஆடு அடிக்கப்படுமானா, பலி செலுத்தப்படுமானா, இந்த ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? உணர்வு அடையவே மாட்டாங்க. கடைசியா பார்த்தாரு, நானே என்னவா வந்துடுறேன், சொல்லுங்க, நானே என்னவா வந்துடுறேன், நானே பஸ்காவா வந்துடுறேன்னு வந்துட்டார். அல்லேலூயா. ஆமா, நானே பஸ்காவா வந்துடுறேன், நானே அந்த ஆடா வந்துடுறேன், நானே உனக்காக அடிபடுறேன்னு என் ஆண்டவர் இந்த வேளையில ஐயா அவர் பஸ்காவாய் மாறினார். உனக்காக உனக்காக அவர் பாடுகளை சகித்தார். உனக்காக எல்லா காரியத்தையும்
விலகும்படி உனக்காக பாடுகளை சகித்தார், உனக்காக உபத்திரவத்தை சகித்தார், உனக்காக அவமானத்தை சகித்தார், உனக்காக நிர்வாணத்தை சகித்தார், உனக்காக சிலுவையை சகித்தார், உனக்காக குத்தப்படுகிறது சகித்தார், ஓ ஓ உனக்காக மூழ்கிடத்தை சகித்தார், உனக்காக தொங்குவதை ஆண்டவர் சகித்தார். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு போராட்டங்கள், இதெல்லாம் ஆண்டவர் சகிப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? சகிப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க வாழ்க்கையில தெளிக்கப்படுவதற்காக, தெளிக்கப்பட்ட அந்த ரத்தத்தை பார்த்து சத்துரு விலகுகிறான். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக சத்தமே வரலையே, எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை பார்த்து சத்துரு விலகுகிறார். சொல்லுங்க, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை பார்த்து சத்துரு விலகுகிறார். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை பார்த்து சத்துரு பயப்படுகிறார். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை பார்த்து எனக்கு எதிராக அவனால் கிரியை செய்யவே முடியவில்லை. ஆமென். அன்னைக்கு எப்படி ஒவ்வொரு வீடுக்கும் ஒவ்வொரு ஆடு அடிக்கப்பட்டதோ, இன்னைக்கு கிறிஸ்து நம்மெல்லாம் ஒரே சரீரமாக மாற்றி, ஒரே வீடாக மாற்றி, அவரே பலியாக நமக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா காரியத்தையும் விலக்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றாரு, எல்லா காரியத்தையும் உன்னை விட்டு விலக்குகிறேன். அல்லேலூயா. உன்னை துன்பப்படுத்தின காரியங்கள், உன்னை வேதனைப்படுத்தின காரியங்கள், உன்னை பலவீனப்படுத்தின காரியங்கள், அவன் கட்டுகளை கொண்டு எல்லா காரியத்தையும் இன்றைக்கு நாளில் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நாளில் அவைகளை விளக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப வாசிக்கலாமா? இப்ப வாசிக்கலாம். 29, 30, 31 சீக்கிரம் வாசிங்க. நடுராத்திலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளைகள் வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனுடைய அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். ராத்திரியிலே அவர்கள் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை, சாவில்லாமல் ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய், தயவு செய்து என் ஜனங்களை விட்டு என்ன பண்ணிட்டு நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு என் ஜனங்களை விட்டு புறப்படுங்கள். அல்லேலூயா. தயவு செய்து என் ஜனங்களை விட்டு புறப்படுங்கள், என் ஜனங்களை விட்டு புறப்படுங்கள். ஓ என் ஜனங்களை விட்டு இன்னைக்கு நைட்டே என் ஜனங்களை விட்டு புறப்படுங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறது. ஓ ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறது. கிறிஸ்து நமக்காக என்றைக்கு பஸ்காவாக மாறினாரோ, பாவம் சொல்லுகிறது ரமணா ஷக்கலா, பாவம் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு ராமா புரியல நான் உன்னை விட்டு விலகிறேன்பா. சாபம் சொல்லுது நான் உன்னை விட்டு விலகிறேன்பா. அடிமதன சொல்லுது, அட சத்தம் வரலையேங்க, இன்னாரம் எப்படி வந்திருக்கணும் தெரியுமா? அவன் சொன்னா, மோசேயும் ஆரோனையும் பார்த்து சொன்னா, தயவு செய்து அந்த வசந்த வாசிங்க. ராத்திரியிலே எப்போங்க அழைப்பித்து, எப்போ ராத்திரியிலே பொழுது விடிந்தல்ல, பொழுது விட்டு ராத்திரியில, எப்பா தயவு செய்து நீங்க இருந்து போயிடுப்பா, இங்கிருந்து போயிடு. இதுக்கப்புறம் நீ இருந்தியானா இன்னும் எல்லாம் மரணம் சந்திச்சுதான் இருக்கணும். தயவு செய்து ராத்திரியில அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் எழுந்து இந்த ஜனங்களை விட்டு என்ன பண்ணுங்க, தயவு செய்து புறப்படுங்க, இந்த இடத்தை விட்டு நீங்க புறப்படுங்க, அடிமைதன வீட்டாகி வீட்டை விட்டு புறப்படுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரா, இந்த ராத்திரியில, இந்த பஸ்காவின் இரவு வேளையில ஆண்டவர் சொல்றாரா, உனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உன் மேல விழுந்ததுனால, உன்னை சுத்திகரித்ததுனால, பாவம் சொல்லுது ரமணா சக்கலா, பாவம் சொல்லுது நான் இன்றிலிருந்து உன்னை விட்டு விலகிறேயா. எப்போது ஆடு அடிக்கப்பட்டதோ, பழுதற்ற ஆடு அடிக்கப்பட்டதோ, ஒரு வயதுள்ள ஆடு அடிக்கப்பட்டதோ, அந்த வீட்டுக்குரிய ஆடு அழிக்கப்பட்டதோ, போ இந்த
இந்த இடத்த தேசத்தை விட்டு போயிடு, நீ போயிடு, நம்ம வெளியே அனுப்புனது போல இன்னைக்கு சொல்லுது, அப்பா உனக்காக ரத்தம் சிந்தப்பட்டது, நான் உன்னை விட்டு போறேன். பாவம் சொல்லுது நான் உன்னை விட்டு போறேன். சாபம் சொல்லுது நான் உன்னை விட்டு போறேன். உபத்திரம் சொல்லுது நான் உன்னை விட்டு போறேன். தரித்திரம் சொல்லுது நான் உன்னை விட்டு போறேன். அடிமைத்தனம் சொல்லுது நான் உன்னை விட்டு போறேன். நான் உன்னை விட்டு போறேன். உலகம் சொல்லுது நான் உன்னை விட்டு போறேன். உலகம் சொல்லுது, ஓ உலக வாழ்க்கை சொல்லுது, ஓ ராபா ஷக்கலா, கையை உயர்த்தி ஆண்டவரே பஸ்காவாய் மாறினதுனால என் வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விலக்கினரே. சத்தம் வரல. எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆமா, அவர் தொடங்கும் போதே ஒரு தீர்க்க தரிசனமா தொடங்கிட்டார். அல்லேலூயா. ஆமா, நான் ரொம்ப பயத்தோடு இருந்தேன். எனக்கு வந்தோடனே ரொம்ப பயத்தோடு இருந்தேன். ஆண்டவர் தாசனை கொண்டு என்ன பண்ணிட்டாரு, என்ன பலப்படுத்திட்டார். நீ பேசுப்பா, நான் இருக்கிறேன், நீ பேசுப்பான்ட்டாரு. அவர் என்னை பலப்படுத்தி மைக்க கொடுத்தாரு. தேவ பிரசன்னம் அதிகமாகுது, தேவ வல்லம் அதிகமாகுது, தேவன் நிறைவு அதிகமாகுது. இப்ப கையை உயர்த்தி சொல்லு, அப்பா உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால பாவம் என்னை விட்டு, நான் சொல்லுவேன் உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால பாவம் என்னை விட்டு விலகினது நீ சொல்லணும். ஓ பாவங்கள் என்னை விட்டு, சத்தம் வரல, இங்க சத்தம் வரல. பாவங்கள் என்னை விட்டு, ஓ சாபங்கள் என்ன விட்டு, விக்கிர ஆராதனை என்ன விட்டு, விபச்சாரங்கள் என்ன விட்டு, வேசிதனங்கள் என்ன விட்டு, களவுகள் என்ன விட்டு, உலகத்தின் காரியங்கள் என்ன விட்டு, ராபாலா சக்கலாபரா, ஓ என்ன விட்டு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் விலகும்படியாய் அவர் ரத்தம் என் மேலே சிந்தப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரத்தம் என் மேலே சிந்தப்பட்டது. சொல்லு சாத்தானே, வாயை திறந்து சொல்லு, டே சாத்தானே, வரல சத்தம் வரல. டே சாத்தானே, பாவத்தை செலுத்த அதிகாரம் இல்லடா, சாபத்தை செலுத்த அதிகாரம் இல்லடா, அடிமதனத்தை செலுத்த அதிகாரம் இல்லடா, ஓ ஜன்ம சுபாவத்தை செலுத்த அதிகாரம் இல்லடா, மாம்சத்தை செலுத்த அதிகாரம் இல்லடா. கிறிஸ்து எங்களுக்காக பஸ்காவாய் மாறினாரே. கிறிஸ்து எங்களுக்காக பஸ்காவாய் மாறினாரே. அவரே கிறிஸ்துவே பஸ்காவாய் இருக்கிறார். ஏமாத்த நினைக்கிறியா? தண்ணீர் வாதம் வரும்போது ஏமாத்தினியா? தவளை வரும்போது தவளை வாதம் வரும்போது ஏமாத்தினியா? வண்டு, கொள்ள நோய், ஆமா கொப்பளங்கள், கல்மலைகள், வெட்டுக்கிளிகள், கார்கள் வரும்போது ஏமாத்தினியா? இந்த வாதெல்லாம் வரும்போது ஏமாத்தினியா? இப்ப ஏமாத்த முடியுமா? உன் மகன் மேலேயே கைய வைக்கிறேன்டா. உன் வீட்டுல இருக்கிற எவனை நேசிக்கிறியோ, எவனை கொஞ்சறியோ, எவன் மேல அன்பா இருக்கிறியோ, எவன் உனக்கு அப்புறமா வரானோ அவன் மேல கைய வைக்கிறதா. நானு உன் மனைவி மேல கைய வச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்ப. உன் அம்மா அப்பா மேல கைய வச்சா பரவாயில்ல, போட்டா வயசாச்சுன்னு சொல்லுவேன். ஆனா நான் யாரு மேல கை வைக்க மாட்டேன்டா. நீ யார நேசிக்கிறியோ, யார அன்பா இருக்கிறியோ, யார உனக்கு அப்புறம் நேமிக்கிறோ, வைக்கிறான் பாரு கையானு, அவன் மேல கைய வச்சாரு. ஆனா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பிதாவாகிய தேவனையே, ஒரே பிரான குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார் ஐயா. அன்றைக்கு ஆடை பயன்படுத்தினார். இந்த பிதாவாகிய தேவன் குமாரனையே உலகத்திற்கு அனுப்பினார் ஐயா. அனுப்பினார் ஐயா. கிறிஸ்துவே மாம்சத்தில் அனுப்பினார் ஐயா. உன்னை போல என்ன போல வந்துட்டாரு. சாத்தானே, இத்தனை வருஷமாய் நீ அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறல்லவா, இனிமேல் ஒரு காலம் ஒரு பொழுது அவனை அடிமைப்படுத்தவே முடியாது. கிறிஸ்து நமக்காக பஸ்காவாய் மாறி. ஆமே, சத்தமா சொல்லுங்க ஆமே. எல்லா கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ண போறேன்னா, ஆண்டவரே உங்க ரத்தம் எப்படி அந்த ஆடு அன்னைக்கு அடிக்கப்பட்டதுனால தான், நிலக்கால் வாசலில் பூசப்பட்டதுனால தான், ஓ சங்கார தூதன்
பூசப்படாத வீட்டில் இருந்து அந்த பிள்ளை செத்ததுனால தான் எல்லாம் எங்களெல்லாம் அந்த தேசத்தை விட்டு விலகி வெளியாமிச்சது போல எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த ரத்தம் எங்கள் மேலே சிந்தப்பட்டதுனால தான் எல்லா காரியமும் விலகி இருக்கிறது ஐயா. எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவர் எல்லா காரியமும் விலகி இருக்கிறது ஐயா சொல்லுங்க. விலகி இருக்கிற எந்த காரியமோ எங்களை தொடவே கூட ஜோமனுங்க பார்க்கலாம். விலகி இருக்கிற எந்த காரியமோ எங்க ஆவியை தொடக்கூடாது ஐயா. விலகி இருக்கிற எந்த காரியமோ எங்க ஆத்மாவை தொடக்கூடாது ஐயா. விலகி இருக்கிற எந்த காரியமோ ரமணா சக்கல்லா எங்கள் சரீரத்தை தொடவே கூடாது ஐயா. அந்த ரத்தம் எங்கள் மேலே பாய்வதாக. ஓ அந்த ரத்தம் எங்கள் எல்லாம் ஜோமனுக்கு ஒரே நிமிஷம், எல்லாம் ஒரே நிமிஷம் ஜோம் பண்ணலாமா? சத்தம் வரலையே, சத்தம் வரலையே, ஜோம சத்தம் கேட்கலையே. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். இப்போ எடுத்துக்கொள்ளலாம். கரெக்டாக ஒரு 25 நிமிஷம், ஓகேவா? இப்போ நம்ம ஆண்டுடைய வார்த்தையை அந்த பஸ்காவுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சுருக்கமாக காண்பித்து நான் ஐயாவிடத்தில் நான் கொடுக்க விரும்புகிறேன். நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு, அடுத்த காரியங்களுக்கு, ஆண்டுடைய காரியங்களை இன்னும் நினைக்க, அவரோடு கூட இணைய நாம் ஒரு 6 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக சுருக்கமாக வைத்து அந்த பஸ்காவுக்கு முன்னால் ஆமென் நடந்த காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன் வைத்து சில காரியத்தை கற்றுக் கொடுத்து நம்மையும் அதன் பிரகாரமாக தேவன் நம்மை நடத்தும்படியாக விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளலாம். முதல் காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான், நீங்கள் இடரடையாதபடிக்கு. யோவான் 13ஆம் அதிகாரம், வேகமாய் யோவான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியாக. நல்ல கவனி, எதுக்கு முன்னே போறாரு? ஏன்னா கிறிஸ்து என்னவா மாற போறாரு? பஸ்காவா மாற போறதுனால பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு விட்டு எங்க போறாரு? பிதாவிடத்திற்கு என்ன பண்ண போறாரு? போகிறபடினால் நம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இப்போ ஆண்டு பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு விட்டு எங்க போறாரு? பரலோகத்துக்கு போறாரு. ஆனா முதல் வசனம் சொல்லுது என்னன்னா, தம்முடையவரிடத்தில், வாசிங்க பார்க்கலாம், தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தும் அவரிடத்தில் எதை வைத்தாரா? அன்பு வைத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதா. அப்ப முதலாவது இந்த பஸ்கா நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா? ஆரம்பத்தில் வைத்ததான அந்த அன்பை ஐயா வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவா இந்த உலகத்தில் என்ன பண்ணாராம்? அன்பு கூர்ந்தார். அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அழகா சொல்லுது, அவர் அன்பு வைத்தபடியே முடிவு வரிந்த என்ன பண்ணாராம்? அவரிடத்தில், நம்மிடத்தில் எப்படி இருந்தாராம்? அவர் அன்பா இருந்தாராம். இன்னைக்கு முதல் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் என்ன பண்ண வேண்டுமா? தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவராக இருக்க வேண்டும். அந்த அன்பு அது குறையக்கூடிய அன்பல்ல, அது எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் அது குறையாத அன்பாக, எப்போதுமே அவரிடத்தில் நிறைந்திருக்கிற அன்பாக நாம் எப்பொழுதுமே அவரிடத்தில் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாராம். வேதம் சொல்லுகிறது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ சகலமும் எப்படி நடக்குமா? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குமா? ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் அல்லவா? அந்த அன்பை நாம் அவரிடத்திலே கூறும்போது நம்ம வாழ்க்கை நடக்கிற எல்லா காரியமும் எப்படி நடக்கும்னா, தீமைக்கு ஏதுவாய் அல்ல, அவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வாசிக்கலாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம், வாசிக்கலாம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாம்.
ரொம்ப அழகான பகுதி. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பி விடுவானால். கரெக்டா வாசிக்கணும் சிஸ்டர், கரெக்டா வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால. என்ன உண்டான? குமாரனை அனுப்பினதுனால பகையா இருந்த நம்ம மேல ஆண்டவர், சத்ருவா இருந்த நம்ம மேல ஆண்டவர் எது உண்டானதான்? அன்பு உண்டானதான். 11ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற எப்படி இருக்கிறோமா? கடனாளியா இருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு பொழுதும் கண்டதில்லை. நாம் தேவனிடத்தில், நல்ல கவனிங்க, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் என்ன பண்ணிருக்கிறாரா? நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டதுங்க? நாம் தேவனிடத்தில் அன்பு, நல்லா கவனிங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக குமாரனை அனுப்பினதினாலே என்ன உண்டானதுன்னா அன்பு உண்டானது. அந்த அன்பு நம்மிடத்துல உண்டாயிருக்கிறதுனால, பிரியமான தேவன் இவ்விதமான நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்துல ஒருவர் எப்படி இருக்கணுமா? அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒரு பொழுதும் கண்டதே இல்லைங்க. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணமாக்கப்படும் என்று வேதவசம். அப்போ முதல் காரியம் என்னன்னா, தேவன் நம் மேல வைத்த அந்த காண்பித்த அன்பு நாம் அவர் மேல காண்பிக்கும் போது அது என்ன பண்ணக்கூடாதான்? மாறவும் கூடாது, குறைவுபடவும் கூடாது என்று சொல்லி இந்த நாளில் தேவன் நம்மை உணர்த்துகிறார். சரி, இரண்டாவது ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம், சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் வசனம், அதிலே யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும் 3ஆம் வசனம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றிலும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும், தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து, தேவனிடத்திற்கு போகிறதை இயேசு என்ன பண்ணாராம்? அறிந்து. இரண்டாவது, பிதா அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தை என்ன பண்ணாராம்? அவர் செய்து முடித்து மறுபடியும் எங்க போகிறார் என்று சொன்னால், அவர் பிதாவிடத்திற்கு என்ன பண்ணுகிறாராம்? போகிறார். பிதா குமாரனாகிய அவர் கரத்துல பிதாவாகிய தேவன் இதெல்லாம் ஒப்பு கொடுத்து அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதையெல்லாம் காரியத்தை என்ன பண்ணாரா? அவர் செய்து முடித்து கடைசியா எங்க போறாரு? நான் வந்த வேலை முடிந்து விட்டது, நான் வந்த வேலை முடிந்து விட்டது. அவர் எதற்காக என்னை அனுப்பினாரோ, மாம்சத்தில் எதற்காக என்னை அனுப்பினாரோ, 33 வருஷம் எதற்காக இந்த உலகத்தில் வைத்தாரோ அந்த வேலை முடிந்து விட்டது. நான் வந்த வேலை முடிந்து விட்டது. நான் வந்த வேலை முடிந்ததுனால இங்க இருக்கவே கூடாது. இப்ப நான் எங்க போறேன் அப்படின்னா, நான் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணினாராம். இரண்டாவது, இந்த பஸ்கா நாளில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் குமாரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடித்து அது பரலோகம் ஏறி போனது போல நம்முடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் நிறைவேற வேண்டிய காரியத்தை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேசத்தில் நிறைவேற வேண்டிய காரியத்தை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். உலகத்தில் நடக்க வேண்டிய காரியத்தை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சபைகளிலே, ஊழிய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை, அன்பு சகோதரா சகோதரி, நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை தேவன் நம்முடைய கரத்திலே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஓட்டத்தை நான் முடிக்கும் போது என் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளை, ஊழியத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளை, சபையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளை, தேசத்திலே, பட்டணத்திலே, கிராமத்திலே, உலக தேசங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளை
ஓ என் கருத்துல, பிதாவின் கருத்துல, பிதாவாகிய தேவன் குமாரன் கருத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றினது போல சபையாரே ஆண்டவர் தேசத்தினுடைய காரியத்தை நம் கருத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேசத்தினுடைய மறுரூபத்தை நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேசத்தினுடைய அசைவை நம் கருத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். பட்டணத்தினுடைய மறுரூபத்தை தேவன் நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஓ ராபா ஷக்கலா, நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டதை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவேற்ற வேண்டும். அன்பு சகோதரா, உன் கருத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டதை நீ நிறைவேற்ற வேண்டும். அன்பு சகோதரியே, உன் கருத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளை நிறைவேற்ற வேண்டும். வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, உங்கள் கருத்திலே கொடுக்கப்பட்டதை ராபா ஷக்கலா, ஆண்டவர் கருத்திலே கொடுக்கப்பட்டதை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றபடியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். என்ன சொல்றாருன்னா, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, எல்லாரும் ஊழியம் செய்து எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு. எல்லாரும் கிராமத்துக்கு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாம் யோசிக்கிறாங்க, ஆண்டவரே நீர் எங்கே வாங்க, எங்களை கூட வாங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு போஜனம் இருக்குதுப்பா. என்ன போஜனம்னா, என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது தான் எனக்கு என்னவா இருக்குதான் போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. யாரும் இவருக்கு போஜனம் கொடுக்க போறாங்க? என் பிதாவின் கிரியைகளை செய்து முடிப்பதே எனக்கு போஜனமா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்தை மறுபடியும் அசைக்க, இந்த பட்டணத்தை உங்க வசமாய் ராமா ஷாக்காடா, இந்த பட்டணத்தை நான் அசைக்க, இந்த பட்டணத்தை சபை பக்கமாய் வசமாய் திருப்ப, ஓ மறுபடியும் சபைகளில் ஒரு உயிர்மீட்சி உண்டாக நான் உங்க கரத்திலே கொடுக்கப்பட்டதை, ஊழியத்திலே கொடுக்கப்பட்டதை, சபைகளிலே கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டதை, ஊழியக்காரிக்கு கொடுக்கப்பட்டதை, ஊழியக்காரி பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதை, அவருடைய குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டதை, விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதை ஆண்டவர் நிறைவேற்றியே முடிப்பேன்னு சொன்னார். இந்த கெத்செமனில ஆண்டவர் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? அழகா சொன்னாரு. அவர் ஜெபம் பண்ண அந்த 3 முறை ஜெபம் பண்ணாரு. அந்த 3 முறை ஜெபத்திலையும் 3 முறை சீசரை தட்டி எழுப்புறாரு. ஜெபமும் தட்டி எழுப்புறாரு. ஸோ அந்த ஜெபம் என்ன சொல்லுதுன்னா, 39, 42, 44 கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறாரு. நான் எதுக்கு ஜெபம் பண்ணுவார் நினச்சேன். ஆண்டவரே, நான் சிலுவை சுமக்க போகிறேன், அது எனக்கு இலகுவாக இருக்கணும். நான் பாட சுமக்க போகிறேன், அது எனக்கு இலகுவாக இருக்கணும். ஆமாம் ஆமாம். என்னை குத்த போகிறாங்க, அது எனக்கு இலகுவாக இருக்கணும். முள்கடித்த வைக்க போகிறாங்க, அது எனக்கு இலகுவாக இருக்கணும். நான் இதுக்கு தான் ஜெபம் பண்ணுவார்னு நினச்சேன். ஆனால் அவர் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கமானால் நீங்கட்டயா, ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகட்டும்னு சொல்றாரு. எங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும், எங்க குடும்பத்தில் எது நடந்தாலும், எங்க சபையில எது நடந்தாலும், எங்க தேசத்தில் எது நடந்தாலும், அப்பா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல சொல்றாரு. இந்த பாத்திரம் நீங்க கூடமானா நீங்கட்டும், எனக்காக நீங்க வேண்டாம், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படியாக கடவுது என்று சொன்னாரா. சிலுவையில் ஆண்டவர் தொங்கும் போது சொன்னார், என் ஆவி ஒப்புவித்தேன், எல்லாம் முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் 2வது ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றி முடிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். 3வது எடுத்துக்கொள்ளலாம். 5, 6, 7, 8, 9 தொடர்ச்சியாக நீங்கள் வாசிங்கள், வேகமாய் வாசிங்கள். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நல்லா கவனிங்க. இது ரொம்ப கவனிங்க. இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. இப்ப நான் யாரு? இல்ல ஆண்டவர் பிரகாரம். இப்ப நான் யாரு? சரி, இவர் உதாரணத்துக்கு இப்ப ஐயா தான் ஆண்டவர் என்று வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நான் யாரு? சீஷர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் யாரு காலை கழுவணும்? இங்க பாருங்க, யாரு காலை கழுவணும்? நான் யாரு காலை கழுவணும் ஃபர்ஸ்ட்? அவர் யாருங்க? பரலோகத்தின் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். இப்ப நான் போனேன்னா ஃபர்ஸ்ட் யாரு காலை கழுவணும்?
இப்போ அப்பா சிஸ்டர் எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் என் காலை கழுவுங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், உங்க காலை கழுவுன்னு சொன்னாரு. வாசிங்களேன், வாசிங்களேன். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்த பொழுது பின்பு பாத்திரங்களின் தண்ணீரை வார்த்து தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவினார். நீ என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். நீ ஒரு காலம் என் கால்களை என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது. வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை, என்னிடத்திலே உனக்கு எந்த பங்கும் இல்லை என்ற அர்த்தவசனம். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என் இப்ப சொல்லிட்டாரு, எப்பா நான் உன் காலை கழுவலனா உனக்கு எனக்கு எந்த பங்கும் கிடையாது. அப்படியா, சூப்பர் சூப்பர், எனக்கு அப்போ பங்கு வேணும், ரொம்ப பங்கு வேணும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, என் தலையை கழுவுங்க, என் தலையை கழுவுங்க, என் கையை கழுவுங்க, என் முகத்தை கழுவுங்க. வந்து நான் நிக்கிறேன்பா, மொத்தம் எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ சொல்லுங்க, நான் எத்தனை வைக்கிறேன், உனக்கு எனக்கு பங்கு தானே வேணும், மொத்தமா கழுவி விட்டுரு. ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் எல்லாரும், அப்போ சுத்தமா சிலர் சுத்தமா இருக்கிறீங்க, சிலர் அப்போ எல்லாரும் அல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. தம்மை காட்டி கொடுக்கிறவன், இயேசு 10ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இயேசு 10ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள். போதும். இப்ப மூன்றாவது என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்ல வராருன்னா, பேதுரு ஆண்டுடைய பேதுரு வந்து என்ன பண்ணான்னா, அந்த காலை கழுவதற்கு தன்னுடைய காலை யாருக்கு கொடுக்கிறான், ஆண்டவரிடத்தில் கொடுக்கிறான். ஆண்டவரே, உனக்கு எனக்கு என்ன வேண்டும், பங்கு வேணும் நீ சொல்றதுனால நான் முழுசா தரேன்னா, எப்போ முழுசெல்லாம் வேணாம், இந்த கால் பகுதி தான் வேணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம், அதை இறங்கி என்ன பண்ணாராம், அதை கழுவி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கட்டியிருந்த அந்த துணியை எடுத்து அதை முழுவதும் என்ன பண்ணுகிறாராம், துடைத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறதாம். எப்படி பேதுரு தன்னுடைய கால் பகுதியை ஆண்டவர் கழுவதற்கு கொடுத்தது போல, இந்த கடைசி நாட்களில் பஸ்கா மூன்றாவது என்ன காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அன்றைக்கு இருந்த அந்த தண்ணீரும் அன்றைக்கு இருந்த அந்த துணியும் எந்த பகுதியை கழுவினது என்று சொன்னால், கால் பகுதியை மாத்திரம்தான் கழுவியது. அப்போ கால் பகுதியை கழுவுவதற்கு என்ன பண்ணான்னா, அவன் ஒப்பு கொடுத்தது போல இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் முழுமையாக என்ன சொல்ல வரும்னு புரியுதா, முழுமையாக கழுவப்படுவதற்கு நாம் அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருப்பா, எல்லாமே சுத்தமா இருக்குதுப்பா, எல்லாமே சுத்தமா இருக்குது, எது இல்லை இன்னைக்கு என்ன எது சுத்தமா இல்லை அதை மாத்திரம் இன்னைக்கு சொல்ல முடியுமா, எல்லா அவங்களும் சுத்தமா இருக்குதா அன்பு சகோதரா, எல்லா அவங்களும் சுத்தமா இருக்குதா, இல்லை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்படி பேதுரு, இன்னைக்கு முக்கியமான காரியத்தை சொல்றாரு, எப்படி பேதுரு அவன் காலை கழுவதற்கு ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆவியை சுத்திகரிப்பதற்கு, உன் ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்கு, உன் சரீரத்தை சுத்திகரிப்பதற்கு, உன் பார்வையை சுத்திகரிப்பதற்கு, உன் சிந்தையை சுத்திகரிப்பதற்கு, உன் இருதயத்தை சுத்திகரிப்பதற்கு, உன் செவியை சுத்திகரிப்பதற்கு, உன் அவயங்களை, கைகளை, கால்களை, ஒவ்வொரு அவயங்களை அப்பா ஒவ்வொரு அவயங்களை சுத்திகரிப்பதற்காக நான் உம்மிடத்துல வர்றேன்யா. சொல்லு, ஆண்டவரே நான் வர்றேன்யா, ஆண்டவரே எங்களுக்கு சுத்திகரிப்பு வேணுங்க தாவ, ஆண்டவரே எங்களுக்கு மறுபடியுமாய் உம்முடைய ரத்தத்தினால எங்களுக்கு சுத்திகரிப்பு வேணும்யா, நான் தர்றேன் என் ஆவியை தர்றேன், சுத்திகரிங்கப்பா. சொல்லுங்க, சத்தம் வரல, எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்க, அப்பா என் ஆவியை தரம்பா.
இல்ல இல்ல நான் சொல்ல ஆவியை தரேன்னு சொல்லும்பா, நீ சொல்ல என்ன சுத்திகரிங்கப்பா. 1 2 3 அப்பா என் ஆவியை தரம்பா. ஏன்னா வரல, சத்தம் வரல, இன்னும் 10 நிமிஷம் தாங்குது. அப்பா என் ஆவியை தரம்பா, என்ன சுத்திகரிங்க சொல்ல, சுத்திகரின்னு சொல்லு. அப்பா என் ஆவியை தர, என் ஆத்மாவை தர சொல்ல, என் சரீரத்தை தர, என் உதட தரையா, என் பார்வையை தரையா, என் செவியை தரையா, என் கைகளை தரையா, என் கால்களை தரையா, என் இருதயத்தை தரையா. ஓ ராமனா ஷக்கலா, ஆண்டவரே என்ன முழுசா சுத்திகரிங்கப்பா, என்ன முழுசா சுத்திகரிங்கப்பா. இப்ப பேதுரு சம்பவத்தை பேசல, இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு பேசுகிறாரு. அப்பா என்ன முழுசா 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 ஆண்டவரே, நான் பிரகாசிப்பதற்கு, நான் மறுரூபம் அடைவதற்கு, நான் உலகத்தை கலப்புவதற்கு, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்ன முழுசா சுத்திகரிங்கப்பா. இதான் சொல்லுது 1 யோவான் 1:7 வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தர் 1 யோவான் 1:7, ஒருத்தர் வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க பார்க்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவராய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசனாய் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு 1 யோவான் 1:1 அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். 10 வசனம் வாசிங்க. நாம் பாவம் இல்லை என்போமானால், பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குறவராய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. வாசிங்க 9 வசனம். தம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா அநியாயத்தையும், நம்ம மேல இருந்த எல்லா அநியாயத்தையும் அவர் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 1:6 சீக்கிரம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களை கலர, தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களார நம்மை கழுவி. இன்னைக்கு மூன்றாவது என்னன்னா, எப்படி பேதரு தன் காலை கழுவதற்கு ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு முழு சரீரத்தையும் அவர் இரத்தத்தினால, சிந்தப்பட்ட இரத்தத்தினால கழுவப்படுவதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பஸ்கா நாளிலே நமக்கு உணர்த்துகிறார். 4வது சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளலாம். 4வது 13ஆம் அதிகாரம். யோவான் சீக்கிரமா வாங்க, முடிக்க போறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவி கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் செய்தது போல. 4வது, நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் எதை காண்பித்தேன்? ஒரு மாதிரியை காண்பித்தேன். 4வது, பஸ்கா என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஒரு மாதிரியான ஜீவியத்தை கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுதுமே ஆண்டவர் செய்யாத காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. நல்ல கவனிங்க. ஆண்டவர் செய்யாத ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லவும் மாட்டார், வலியுறுத்தவும் மாட்டார், கட்டாயம் படுத்தவும் மாட்டார். என்ன காரியத்தை உன்னை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடித்ததுனால தான் நம்மை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்ப நான் உங்கள் கால்கள், அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை என்ன பண்ணுங்க? அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு எதை வைக்கிறேன்னா ஒரு மாதிரியை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்பனா நான் செய்ததை நீங்களும் செய்யும்படி ஒரு மாதிரியை உங்களுக்கு வைக்கிறேன். இன்னொரு மாதிரி சொல்லுகிறேன், நான் செய்ததை
நீங்களும் செய்யும்படி ஒரு மாதிரியை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் செய்ததை நாம் செய்யும் போதுதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு எப்படி வாழ்கிறோன்னா, அவர் மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுகிறோம், நான் வாழ்கிறோம். ஜெபத்திற்கு முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து தான். விசுவாசத்துக்கு முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து தான். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஞானஸ்நானத்துக்கு முன்மாதிரி யாரு? சொல்லுங்க. ஞானஸ்நானத்துக்கு முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து தான். சத்துருவை ஜெயம் எடுப்பதற்கு முன்மாதிரி யாரு? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தான். கொடுப்பதற்கு முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து தான். நேசிப்பதற்கு முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து தான். நல்லா கவனிங்க. நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னார். நான் எப்படி அப்படின்னா, நான் வாழ்ந்தது போல நீங்களும் வாழுங்கள் என்று முன்மாதிரி வைக்கிறார். நான் வாழ்ந்தது போல பரிசுத்தமாய் வாழுங்கள், நான் வாழ்ந்தது போல உண்மையாய் வாழுங்கள், நான் வாழ்ந்தது போல மனத்தாழ்மையாய் இருங்கள், நான் வாழ்ந்தது போல பொறுமையாய் இருங்கள், நான் வாழ்ந்தது போல பாடுகள் உபத்திரவத்தையும் சகியுங்கள், நான் வாழ்ந்தது போல நீதியை நிறைவேற்றுங்கள், நான் வாழ்ந்தது போல அன்புள்ளவராயிருங்கள், நான் வாழ்ந்தது போல மன்னிக்க கூடியவராயிருங்கள், நான் வாழ்ந்தது போல உலகத்தான் அல்லாத போல இல்லாதவனாயிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி உங்களுக்கு வைத்து போகிறேன். ஷக்கா லகாரா மாதிரியை வைத்து போகிறேன். விசுவாசத்துக்குரிய மாதிரியை வைத்திருக்கிறேன். ஜபத்துக்குரிய மாதிரியை வைத்திருக்கிறேன். மறுபத்துக்குரிய மாதிரியை வைத்திருக்கிறேன். அவன் எல்லா காரியத்திற்கும் மாதிரியை வைத்து போகிறேன். நான் செய்ததை ராபா ஷக்கல்லா நான் செய்ததை நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரா? அவர் செய்ததை நான் எப்போது செய்கிறேனோ அப்போதுதான் தேசத்தில் ஒரு பெரிய அசைவு. அவர் செய்ததை எப்போது செய்கிறேனோ அப்போதுதான் ஊழியத்திலே, சபைகளிலே, பட்டணத்திலே, என்னை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்திலே எப்போ அசைவு வருகிறதுனா அவர் செய்ததை நான் செய்யும் போதுதான் தேசத்தில் மறுபத்தை செய்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 4:12 சீக்கிரம் எடுக்கலாம். நம்ம ஜெபிக்க போறோம். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும். அப்பா எப்படி இருக்கணுமா? வாசிங்கக்கா, மறுபடியும் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும். விசுவாசிகளுக்கு என்னவாயிரு? மாதிரியாயிரு. அப்போ ஆண்டவர் அவர் அழகா அவர்களை ஐயாக்களை பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னாரு. எனக்கு புதுசா இருந்தது. ஆண்டவர் காலை கழுவும் போது ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? காலை கழுவும் போது இப்படியா பார்த்து கழுவ முடியும்? இல்லை, காலை கழுவும் போது இப்படி பார்த்தா கழுவ முடியும்? பாருங்க, அவர் முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தினார். அப்போ முற்றிலுமாய் அவர் தாழ்த்ததுனாலதான் கிறிஸ்துவால் நாம் எல்லாரும் அவரால் இன்றைக்கு உயர்த்தப்பட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஐயா, அவர் கீழே இறங்கினதுனாலதான் ஐயா நீ கத்து கொடுத்தாரு. இப்போ மாலை வழியில அவர் கீழே இறங்கினதுனாலதான் ஐயா இன்னைக்கு நான் மேல நின்றுட்டு இருக்கேன். ஐயா அவர் கீழே இறங்கினதுனாலதான் ஐயா இன்னைக்கு என் வாழ்க்கை மேன்மையா இருக்குது. அவர் கீழே இறங்கினதுனாலதான் இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் கீழே இறங்கினதுனாலதான் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறேன். அவர் கீழே இறங்கினதுனாலதான் இன்னைக்கு என் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஐயா அவர் கீழே இறங்கினதுனாலதான் என் சாபங்கள் விலகினது. ஐயா நானே இதை செய்துதானா நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இந்த முன்மாதிரியை நீ கடைபிடிக்க வேண்டும். முதல் சொன்னேன், அவர் முடிவு வரைந்தும் அன்பு வைத்தார். நாம் அந்த அன்பிலே நிற்க வேண்டும். இரண்டாவது சொன்னேன், கரத்திலே கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றினார், நாமும் நிறைவேற்ற வேண்டும். மூணாவது சொன்னேன், அப்போ பேதுரு எப்படி தன் கால் கழுவதற்கு ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் ரத்தத்தினாலே கழுவதற்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாலாவது, ஆண்டவர் காண்பித்த எல்லா காரியத்திலும் முன்மாதிரியாக விளங்க வேண்டும். எடுத்துக்கொள்ளலாம். மத்திய சுவிசேஷம் 5 மத்திய 26 31 32 33 சீக்கிரம் எடுத்துக்கலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். ஜெபிக்க போறோம் நம்ம. மத்தேயு 26 31 வாசிங்க.
26:31 இருந்து. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும், முக்கியமான பகுதி. அப்போது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை என்ன பண்ணுவேன்? வெட்டுவேன். மந்தைகள் என்ன பண்ணுமோ ஆடுகளும் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாரும் என் நிமித்தம் என்ன பண்ணுவீங்க? இடறுவீங்க. ரைட் சொல்லிட்டார் ஆண்டவர். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு 33 பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறினாலும் நான் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டேன்? இடரவே மாட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு. கவனிங்க, முக்கியமானது. நம்ம அடுத்த பகுதி கடந்து போற முக்கியமானது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா மேய்ப்பனை வந்து என்னை வெட்ட போறாங்கப்பா, என்னை வெட்ட போறாங்கப்பா. வெட்டும் போது எல்லாரும் என்ன பண்ண போறீங்க தெரியுமா? சிதறடிக்கப்படுவீங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. பேதுரு சொன்ன, ஆண்டவரே உமது நிமித்தம் நான் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் மறிப்பனை தவிர ஒரு காலம் உண்மை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? இடரவே மாட்டேன்னு சவால் விட்டான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த இரவு சேவல் கூவுதற்கு முன்னே என்ன பண்ணுவேன்? 3 தடவை என்ன பண்ணுவேன்? மறுதளிப்பேன்னு சொன்னார். பஸ்கா 5வது எனக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னா, என் நிமித்தம் எல்லாரும், அவர் நிமித்தம் எல்லாரும் இடல் அடைஞ்சாங்க. ஆனால் நம்மள நிமித்தம் அவர் ஒரு காலம் என்ன பண்ணல தெரியுமா? அந்த பாடுகளை விட்டு, உபத்திரவத்தை விட்டு, நிந்தையை விட்டு, அவமானத்தை விட்டு, நிர்வாணத்தை விட்டு ஒரு காலம் உனக்காக எனக்காக இயேசு சொல்லுங்க அவர் நிமித்தம் எல்லாரும் இடர்ல அடைஞ்சாங்கன்னு பைபிள் சொல்லுதுங்க. ஆனா இயேசு உனக்காக எனக்காக இடரவே இல்லைங்க. ஐயா, அந்த பாவம் உங்க மேல விழுந்த அந்த பாவம் அவர் மேல விழும்போது, உங்க மேல விழுந்த சாபம் அவர் மேல விழும்போது, உங்க மேல விழுந்த அசுத்தம் அவர் மேல விழுந்த போது, உங்கள் மேல விழுந்த காரியம், ஐயோ இவ்வளவு பாவம் என் மேல விழுத, இயேசு விலகலங்க. இவ்வளவு உலகம் என் மேல விழுத, இயேசு விலகலங்க. ஐயோ இவ்வளவு உபத்திரமா உனக்காக விலகலங்க. இவ்வளவு பாடுகளா விலகல, இவ்வளவு அவமானமா, இவ்வளவு நிர்வாணமா. இன்னைக்கு ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, எல்லாரும் இடறினாங்க, ஆனா உன் நிமித்தம் நான் இடரவே இல்லை. இந்த மாலை வேளையில உனக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும், எவ்வளவு வியாதிகள் வந்தாலும், எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், ஆண்டவரை விட்டு இடராத. ஓ ராபா ஷக்கா லாதரா, ஆண்டவரை விட்டு இடராத. இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உனக்காக பாடு, உனக்காக உபத்திரவம், உமக்காக சாபம், உமக்காக தலைகுனிவே, உனக்காக விழுந்த ஐயா, உனக்காக ஏந்துக்க முடியலையா? இவ்வளவு பாடு, இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு வேதனை, அப்பா முடியல. உன் மேல விழ வேண்டியது உன் மேல விழ வேண்டியது ஐயா. அன்பு சகோதரா சகோதரி, அது உன் மேல விழ வேண்டியது. அந்த பாடு உன் மேல விழ வேண்டியது. அந்த உபத்திரவம் உன் மேல விழ வேண்டியது. அந்த சிலுவை உன் மேல விழ வேண்டியது. அந்த நிர்வாணம் உன் மேல விழ வேண்டியது. உங்க மேல விழ வேண்டியது. உங்க மேல விழ வேண்டியது. அவர் மேல விழுந்துச்சியா? உன்னை தள்ளிட்டாரையா? வேணாம். என் பிள்ளைங்க சிலுவையை சுமக்கப்பட்ட பிதாவே, என் பிள்ளைங்க சிலுவையை சுமக்க மாட்டாங்கப்பா, உபத்திரவத்தை சுமக்க மாட்டாங்கப்பா, நிர்வாணத்தை சுமக்க மாட்டாங்கப்பா. எங்க பிள்ளைகளால தாங்கவே முடியாதுப்பா. நான் வரேன். எங்க பிள்ளைங்க செய்த பாவத்துக்காக, என் பிள்ளைங்க செய்த அக்கிரமத்துக்காக, என் பிள்ளைங்க செய்த அசுத்தத்திற்காக நான் வரேன்ப்பா. என்ன அடிப்பா, என்ன துப்புப்பா, என்ன தள்ளுங்கப்பா, என்ன மெதிங்கப்பா, என்ன பண்ணு. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில் எவ்வளவு நிந்த வருதுயா, எவ்வளவு பாடுகள் வருதுயா, எவ்வளவு அவமானம் வருதுயா, எல்லாமா தள்ளுறாங்கய்யா, எல்லாமா பேசுறாங்கய்யா. நான் திக்கற்றவரா இருக்கிறேன். வியாதி பலவீனம் எது நடந்தாலும் அவருக்காக இடர மாட்டோம். இடராத. அவருக்காக நான் சாவையா, அவருக்காக சகிப்பையா, அவருக்காக ஓடுவையா, அவருக்காக எழுப்புவையா, அவருக்காக ராஜ்யத்தை கட்டுவையா. என் வாழ்க்கையில எவ்வளவு வந்தாலும் எல்லாவற்றிலும் கிறிஸ்து உனக்காக எல்லாவற்றிலும் சகித்தது போல நான் அவருக்காக
நான் அவருக்காக, அவர் ராஜ்யத்துக்காக, அவர் ஊழியத்திற்காக பாடு வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், நிந்த வந்தாலும், வியாகுல வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி வந்தாலும், நிறுவனம் வந்தாலும், நாச மோசம் வந்தாலும், பாட்டாயம் வந்தாலும் நான் சகிப்பையா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இடரல் அடைந்த வாழ்க்கை விட்டு மனம் திரும்பு. சாக்கா நாமானா இடரல் அடைந்த வாழ்க்கை விட்டு மனம் திரும்பு. எதில் இடர் இருக்கிறாய்? சாக்கா லாமானோ. அன்பு சகோதரா, சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, எதில் இடர் இருக்கிறாய்? அதுல இருந்து மனம் திரும்பு. இரவு வேளையில பஸ்கா எதை சொல்லுதுன்னா, எதில் இடர் இருக்கிறாயோ அதுல மனம் திரும்பு. ஆமென். கடைசி பஸ்கா என்ன சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாம். 26 அதிகாரம், மத்திய 26, 26, 27, 28 ஜபிக்க போகிறோம். கரெக்டா ஐயா சொன்ன நேரம் வந்து விட்டது. மத்திய 26. அவர்கள் போஜனம் எல்லாம் எட்டாச்சா? வாசிங்க, கசிகரம் வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து, நல்லா கவனிங்க, அப்பத்தை எடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ண? அப்பத்தை எடுத்து அதை சோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கிறாரு. இது யாருடைய சரீரனா? இது என்னுடைய சரீரம்னு கொடுக்கிறாரு. அடுத்தது வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இன்னும் மறிக்கலங்க, முடிச்சாங்க, அவ்வளவுதாங்க. எல்லாம் பையில மூடுறங்க. நான் மைக் ஐயா கையில கொடுக்க போறேன், எல்லாம் பையில மூடுறங்க. ஐயா கடைசி பஸ்காவுக்கு முன்னால அந்த இரவுல வேளையில அந்த மேல் வீட்டறையில ஐயா எல்லாரும் விருந்து ஆயத்தம் பண்றாரு. அதை பிட்டு கொடுக்கும் போது சொல்றாரு, இது என்னதான் கொடுக்கிற சொல்ற. அவர் சரியத்தையே உன் கரத்துல கொடுக்கிறாரு, அவர் ரத்தத்தையே. ஆமென். சிலுவையில கொடுக்கலையா, சிலுவையில கொடுக்கலையா அவர் சரியத்தை. ஆனா ஃபர்ஸ்ட் மேல் வீட்டையிலேயே கொடுத்துட்டாரு. அவர் சொல்றாரு, இது என்னுடைய சரீரம். ஆமென். இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். இப்போ இருங்க ஒரு நிமிஷம். இப்போ என்னன்னா இங்க பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆதாமை உண்டாக்கிட்டாரு, அவன் தனிமையா இருப்பது நல்லதுன்னு சொல்லி ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினாரு. அவன் விழா எலும்பை எடுத்து. ஆனா வந்து நிற்கும் போது சொல்றான் அவன், இவள் என் எலும்பிலும் எலும்பு, என் மாம்சத்திலும் மாம்சம், இருவரும் எப்படி இருக்கிறாங்களாம்? சொல்லுங்க, கணவனும் மனைவி எப்படி இருக்கிறாங்களாம்? ஒன்றா ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்பத்தை ஏன் உன் கரத்துல கொடுத்தார் தெரியுமா? திராட்சை ரசத்தை ஏன் உங்க கரத்துல கொடுத்தார் தெரியுமா? நாம எல்லாம் அவர் சரீரமாய் மாறுவதற்கு நம்மளெல்லாம் ஒன்னா ஆக்கிட்டாரு. எல்லாரும் கண்ண மூடலாமா? நம்ம சரீரத்தை அவர் சரீரத்தோடு ஒப்பிட்டார். எல்லாம் கண்ண மூடுங்க, பார்க்கல, எல்லாம் கண்ண மூடுங்க ஐயா, எல்லாரும் கண்ண மூடி நம்முடைய சரீரத்தை அவருடைய சரீரத்தோடு ஒப்பிட்டுட்டாரு ஐயா. அப்பா, நம்முடைய சரீரத்தை அவருடைய சரீரத்தோடு ஒப்பிட்டாரு ஐயா. அவருடைய ரத்தத்தை நம்முடைய ரத்தத்தோடு ஒப்பிட்டாரு. இப்போ நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன். என்றைக்கு அவருடைய அப்பத்தை புசிக்கிறனோ, அன்றைக்கு அவருடைய சரீரமாய் மாறுகிறேன். என்றைக்கு ரத்தத்தை புசிக்கிறனோ, அன்றைக்கு அவர் சரீரமாய் மாறுகிறேன். என்றைக்கு அவர் சரீரமாய் மாறுகிறனோ. ராமான கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வேளையில் சொல்லுங்க, எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வேளையில் உம்முடைய சரீரமாக எங்களை மாற்றுவதற்கு ஆண்டவரே, எங்களை உம்முடைய சரீரமாக, உம்முடைய ரத்தமாக, உம்முடைய அவயங்களாக எங்களை மாற்றுவதற்கு கிறிஸ்து பஸ்காவை கையை உயர்த்து, ரெண்டு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, பஸ்காவாய் மாறினீர் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சரீரம் அது என்னுடைய சரீரம். சொல்லுங்க, உம்முடைய சரீரம் அது என்னுடைய சரீரம். ஆமே, உம்முடைய ரத்தம் என்னுடைய. சொல்லிட்டாரு, 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய சரீரம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. இதுவென் சரீரம்,
இதுவென்ற ரத்தம் என்னை நினைத்திடும்படி அரு